எதுவும் கொடுக்க முடியாது. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்களுடைய தன்மையை பொறுத்து பாலியேட்டிவ் கீமோதெரப்பிங்கிறது தான் 6 மாதமாக இங்கே வந்து எடுத்துட்டு இருந்தார். வரும்போது நல்ல விதமாக தான் வந்தார். இன்றைக்கி காலையில் வரும்போது நல்ல விதமாக தான் வந்திருந்தார். அதனால் அவர் மேலே எந்த விதமான எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பும் இல்லை. அவர் இந்த மாதிரி செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு 1/2 மணி நேரம் அந்த டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. நேற்றும் அந்த டாக்டரோட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கார். ட்ரீட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஹாட்கின்ஸ் லிம்போமாக்கு ஸ்டேஜ் 5ல் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுக்க முடியுமோ அதை வந்து மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் நல்ல முறையில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான இல்லை. கேன்சருங்கிறது ஆரம்ப காலத்தில் ஆரம்ப அறிகுறியோடு இருக்கும்போது வந்தால் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு கம்ப்ளீட் க்யூர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சில கேன்சருக்கு உண்டு. இவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்ததுனால எல்லா அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சரையும் நம்மளால் க்யூர் பண்ணி கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும். அவ்வளோதான் முடியாது. இன்னும் அவங்க வந்து வெளியில் போய் ஒரு ப்ரைவேட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆக்சிஜன் டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க நோய் தன்மையை பெருகி அதுக்கு பரவி மற்ற இடத்துக்கு பிறகு நுரையீரலை பாதிச்சதுனால அவங்க வீட்டில் இருந்தாலும் ஆக்சிஜன் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து எல்லா கேன்சரையுமே பரவாமல் தடுக்க முடியும் அப்படின்னா வந்து டாக்டராலேயோ யாராலையோ மனித பிரிவு யாராலையோ முடியாது. ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதில் கான்ட்ரடிக்ஷனே கிடையாது.